10.5% உள்ஒதுக்கீடு கொடுக்கப்பட்ட காலத்திலிருந்து நாம் திரும்ப திரும்ப சொல்லி வருவது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய எண்ணிக்கை பலம் மிக்க ஒரு சாதிக்கு அன்புமணி ராமதாஸ், எடப்பாடி பழனிசாமி கூட்டு வந்து விபூதி அடித்து வைத்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டுடைய கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளில் வன்னியர்களுக்கு 10.5% உள்ஒதுக்கீடு வழிவகை செய்யும் வகையில் 2021 ஆண்டு பிப்ரவரி 26 அதாவது அன்று மாலை 2021 சட்டமன்ற தேர்தலுக்கான நாள் அறிவிக்கப்படுகிறது. அன்றைய தினமே அவசர கதியில் ஒரு அவசர சட்டத்தை எடப்பாடி அரசு பிறப்பிக்கிறது. அப்போதே அது தொடர்பான இவ்வளவு அவசரமாக இதை செய்கிறார்கள் என்றால் இது எலெக்ஷனுக்காக அவசர கதியில் செய்யப்படுகின்ற ஒன்று, இது கோர்ட்டில் நிற்காது அப்படின்னு சொன்னவர்கள் எல்லாம் வன்னியர்களுக்கு எதிரானவர்கள் அப்படின்னு சொன்னாங்க. அது அந்த தேர்தலில் தென் மாவட்டங்கள்ல மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்து. ஏன்னா அந்த எம்பிசி இடஒதுக்கீட்டில் இந்த மாதிரி உள்ஒதுக்கீடுன்னு கை வச்சா அது இவர்களுக்கு மட்டுமல்ல, அந்த பக்கம் இருக்கக்கூடிய 107 சாதிகளுக்கும் எங்களுடைய பங்கு போகிறதுங்கிற விதத்துல பிரச்சனையாகும். அது என்னவா மாறுச்சுன்னா, பன்னீர்செல்வம் அங்க ஓட்டு கேட்க போகும்போது இது இடைக்கால ஏற்பாடு தான், நிரந்தரமானது கிடையாது அப்படின்னு சொன்ன ஆரம்பிச்சாரு. நாங்க அங்க லாலிபாப் கொடுத்திருக்கோம். ஜெயக்குமார், ஆர்பி உதயகுமார் எல்லாரும் சட்டங்களில் இது தற்காலிகமானதுதான் அப்படின்னு சத்தியம் பண்ணாங்க தேர்தல் பிரச்சாரங்கள்ல. ராமதாஸ் அப்பவே கவுண்டர் கொடுத்தாரு, சட்டத்துல எல்லாம் தற்காலிகம் ஒண்ணு கிடையாது, வன்னியர் உள்ஒதுக்கீடு நிரந்தரமானது அப்படின்னு அவரு பதிலடி கொடுத்துட்டு இருந்தார். இது மாற்றி மாற்றி விபூதி அடிக்கும் வேலையை அதிமுகவும் பாமகவும் அந்த தேர்தல் பிரச்சாரத்திலிருந்தே தொடங்கிருச்சுன்னு வைங்களேன். ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு திமுக அரசு வருது. எதிர்பார்த்த மாதிரியே இதனால் பாதிக்கப்படக்கூடியவர்கள் என்ற ஒரு தரப்பு கோர்ட்டுக்கு போகிறார்கள். சென்னை உயர்நீதிமன்றத்தில் 25க்கும் மேற்பட்ட வழக்குகள் இது தொடர்பாக தொடரப்பட்டன.